நான் நோயிற்றிருந்தேன், என்னை நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் நமக்கு நினைவிருக்கும். ஆண்டவரே, நீர் எப்பொழுது நோயிற்றிருந்தீர், உங்களை நாங்கள் காண வந்தோம், கவனித்து கொண்டோம் என்று சொல்பவர்களை பார்த்து இயேசு சொல்வார், என் சின்ன சிறியவர்களுக்கெல்லாம் நீங்கள் செய்ததை எனக்கே செய்தீர்கள். நோய்வாய்ப்படுதல் என்பது அன்புக்குரியவர்களே அன்றாட வாழ்க்கையில் நிகழுகின்ற ஒரு யதார்த்தமான செயல்பாடு. உறவுகள், நட்புகள் என சுற்றங்கள் என சுற்றி இருக்கின்ற பொழுது நோய்வாய்ப்பட்டவர்களுடைய வேதனைகள் அதிகமாக உணரப்படுவதில்லை. காரணம், அந்த அன்பு உள்ளங்கள் அதை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த தவக்காலத்தில் ஒரு முயற்சி எடுப்போமே. தெரியாத ஒரு மருத்துவமனைக்கு செல்லுவோம். யாருமே கவனித்துக் கொள்ளாமல் கேட்பாரற்று எத்தனையோ நோயாளிகள் அங்கே கிடத்தப்பட்டிருப்பார்கள். அருகில் செல்லுங்கள். அதிகமாய் பேச வேண்டாம். நன்றாய் இருக்கிறீர்களா என்று மட்டும் உள்ளன்போடு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று நலம் விசாரியுங்கள். இயன்றால் மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்கள். இயன்ற மட்டும் ஒரு சிறு பொருளையாவது ஒரு பழத்தையாவது அன்பு பரிசாய் கொடுத்து விட்டு வாருங்கள். நிச்சயம் சொல்கிறேன், உங்களுக்கு இறை அனுபவம் கிடைக்கிறதோ இல்லையோ, உங்களால் சந்திக்கப்பட்ட அந்த நோயாளிக்கு நீங்கள் தான் கடவுளாய் காட்சி கொடுப்பீர்கள். கிளம்புவோம் மருத்துவமனைகளை நோக்கி. நம் வருகைக்காக நமக்கு தெரியாத யாரோ ஒருவர் காத்து கொண்டிருக்கலாம். அவர் இயேசுவாய் கூட இருக்கலாம்.